அவர் சட்டத்தை போட்டால் நிறைவேற்றி தர மாட்டார். 4 முறை வந்திருக்கார் சட்டமன்றத்திற்கு, 4 முறை. தமிழ்நாட்டு சட்டமன்றத்திற்காக 4 முறை ஆண்டின் தொடக்கத்தில் பேச வேண்டும் என்று வந்தால் ஒவ்வொரு முறையும் வருவார், நிற்பார், எழுந்துப்பார், போயிடுவார். வந்தார், நின்னார், போனார், வந்தார், நின்னார், போனார், ரிப்பீட், வந்தார், நின்னார், போனார், ரிப்பீட். ஆளுநர் அவர்களே, நீங்கள் வந்து நின்று போய்விட்டா அசந்து போவதற்கு இது ஒன்றும் பீகார் அல்ல, வெஸ்ட் பெங்கால் அல்ல, இது தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் ஆளுநர் முறையை வாசிக்க வேண்டாம் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க தலைவரை இந்த தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. நீங்க நினைக்கிற மாதிரி திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான போர்க்களமா? இல்லை. திமுகவுக்கும் பாஜகவுக்குமான போராட்டமா? இல்லை. திமுகவுக்கும் அதிமுகவின் கூட்டணியாய் பாஜகவின் கூட்டணியாய் அதோடு இருக்கக்கூடிய மற்றவர்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணிக்கான போராட்டமாய்? இல்லை. இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் இந்த எதிரிகளாய் இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணிக்குமான போர்க்களம். இந்த போர்க்களம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடியவர்களை, தமிழ்நாட்டுக்கு நிதி தரமாட்டேன் என்று சொல்லக்கூடியவர்களை, தமிழ்நாட்டின் மீது இந்திய திணிப்பேன் என்று சொல்லக்கூடியவர்களை, தமிழ்நாட்டை எல்லா நிலையிலும் வஞ்சிப்பேன் என்று சொல்லக்கூடியவர்களை, தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களை, தமிழ்நாட்டு பெண்களினுடைய உரிமைகளை பறிக்க நினைக்கக்கூடியவர்களை, தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி கொள்கையை நசுக்க நினைக்கக்கூடியவர்களை, தமிழ்நாட்டினுடைய கல்வி உரிமையை பறிக்க நினைக்கின்றவர்களை, தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை தடுத்து நிறுத்தலாம் என்று கருதக்கூடியவர்களை அத்தனையும் எதிர்த்து போராடுகின்ற தேர்தலைத்தான் நம்முடைய கழக தலைவர் தலைமையில் நின்று போராட இருக்கிறோம். அந்த தேர்தலில் தமிழ்நாட்டை தலைகுடிய விட மாட்டேன் என்பதற்கான முழக்கத்தை தலைவர் சொல்லியிருக்கிறார். நாம் எல்லோரும் சேர்ந்து சொல்ல வேண்டும். தமிழ்நாடு தலைகுனியாது.